போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. பாகம் பண்ணுரு ஆனாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. அரைசனே என்பர்க்கடியனேனுடைய அப்பனே ஆவியோடு ஆக்கை உரை உரை கணிய புகுந்து நின்றுருக்கி பொய்யிருள் கடிந்த மைச்சுடரே திரைவரா மன்னும் திருப்பெருந்துரை உரை சிவனே உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. சைவத்தின்மே சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேம் தெய்வமில்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீதிருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர்த்துணையே. கல்லா நிழல் மலைவில்லார் அருளிய பொல்லார் இணை மலர் நல்லார் புனைவரே. இல்லாமல்ல மாதொரு பாகம் நோக்கி மண்ணு சிற்றம்பலத்தை ஆதியும் முடிவும் இல்லா அற்புத கூத்தாடுகின்ற சிவகாம சுந்தரி அம்மையுடனாகிய ஞானப்பெருங்கூத்தருடைய திருவிடை தாமரைகளை மனமொழி மெய்களாலே வணங்கி நந்தம் பெருமக்களாகிய நாயன்மார்களுடைய திருவடி தாமரைகளையும் அடிநாயேனை சென்னரியில் ஆற்றுப்படுத்திய அருகுருநாதருடைய திருவடிகளையும் ஆசிரிய பெருமக்களுடைய திருவடிகளையும் இந்த இனிய நேரத்தில் மனமொழி மெய்களாலே வணங்கி மகிழ்ந்து இணையத்தின் வாயிலாக திரு களிற்றுப்படியாராகிய ஞான நூலை சிந்திப்பதற்காக இணைந்திருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடிகளுக்கு பணிவான வணக்கங்களை உரித்தாக்கி கொண்டு நாம் இன்றைய சிந்தனையை சிந்திக்க முற்படுகின்றோம். கடந்த வகுப்பில் 57வது பாடல் வரை நாம் திருக்களிற்றுப்படியாரில் 57வது பாடல் வரை சிந்தித்திருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக 58வது பாடலிலிருந்து இன்றைய சிந்தனையை நாம் சிந்திக்க முற்படுகின்றோம். கற்பகம் பல்கலைக்கழகத்தினுடைய வெளியீட்டில் 218வது பக்கத்தில் கடைசி ஆக இந்த பாடல் அமைய பெற்றிருக்கிறது. பாடலை பார்க்கலாம். 58வது பாடல் சிவ சொரூப ஞானம் என்பது தலைப்பாக இருப்பது. ஒன்றன்று இரண்டு அன்று உளதன்று இலதன்று நன்றன்று தீதன்று நான் அன்று நின்ற நிலை அன்று நான் அன்று நின்ற நிலை அன்று நீ அன்று நின் அறிவும் அன்று தலை அன்று அடி அன்று தான். ஒன்று அன்று இரண்டு அன்று இலது அன்று உளது அன்று நன்று அன்று தீது அன்று நான் அன்று நின்ற நிலை அன்று நீ அன்று நின் அறிவும் அன்று தலையன்று அடியன்று தான். சிவஸ்வரூபத்தை சொல்லுகிற பாடலாக இந்த பாடல் நாம் பார்க்கிறோம். கந்தர் அனுபூதியில் உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் என்றெல்லாம் சொல்லும்போது உளதாய் இலதாய் அப்படின்னு சொல்வது உண்டு. இப்படி இறைவனுடைய சுரூப இலக்கணம் என்பது நம் அறிவுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய நிலை. அந்த சுரூப நிலையை அனுபவிக்கலாம். அதை அறிந்து சொல்ல வருகின்ற பொழுது அதற்குரிய தகுதியான சொல் நமக்கு கிடைக்காது என்பதுதான் நம்முடைய சான்றோர்கள் அருளாளர்கள் ஞானிகள் நமக்கு தந்திருக்கிற உண்மை. அது இந்த பாட்டு சொல்லுகிறது. இதில் என்ன சொல்லப்பெறுகிறது அப்படின்னு கேட்டால் 2 கருத்து சொல்லப்பெறுகிறது. ஒன்று சிவத்தின் சொரூப இயல் என்பது, இரண்டாவது ஆராய்வுக்கு அப்பாற்பட்ட நிலை. நாம் எவ்வளவு நூல் படித்தும் கண்ணில் கண்டும் செவியின் வழியாக கேட்டும், எனவே காண்டல் கருதல் உரை என்பது அளவையிலுடைய 3 வகை. இப்படி இந்த ஆராய்ச்சி அறிவுக்கெல்லாம் அப்பாற்பட்டிருக்கக்கூடிய ஒன்று என்பதை இந்த பாடல் நமக்கு உணர்த்துகிறது. திருஞான சம்பந்த பெருமானும் நீங்கள் ஒரு எல்லைக்கு மேலே சென்று ஆராய்ந்து நாம் அறிய இயலாது, எனவே கிளக்க வேண்டாம்
என்று அறிவுறுத்துகிறார்கள். இனி பாடலுடைய விரிந்த பொருளை காணலாம். தத்துவங்கள் யாவும் கரைந்த பிறகு உதிப்பதே சிவஸ்வரூபம். 36 தத்துவங்கள். இந்த தத்துவம் என்கிற கரைந்து போக வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆன்ம நிலையை அறிவதற்கு தத்துவம் கடந்து ஆன்ம நிலை அறிந்து ஆன்மாவின் நிலைய முனைப்பு அற்ற பிறகுதான் சிவத்தினுடைய காட்சி நிகழ்கிறது என்பதை நாம் திரும்ப திரும்ப சிந்தித்து கொண்டே இருக்கிறோம். அதை சொல்றார், தத்துவங்கள் யாவும் கரைந்த பிறகு உதிப்பதே சிவஸ்வரூபம். சிவஞானம் அல்ல, சிவஸ்வரூபம். இறைவனுடைய வடிவத்தை நாம் எப்போது காண முடியும் கேட்டால் தத்துவங்கள் என்று சொல்லக்கூடியவற்றை கடந்த பிறகுதான். நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருந்தகை கண்ணப்ப நாயனாருடைய அருள் வரலாற்றை நமக்கு எடுத்து சொல்லும் பொழுது, அவர் மலை மீது ஏறுகின்ற பொழுது ஒவ்வொரு படிகளாக ஏறி செல்லுகிறார். அதை சொல்லும்போது தத்துவமான சோபானம் என்று ஒரு வரி குறிப்பிடுவார். எனவே அவர் ஒவ்வொரு படிகளாக கடந்து சென்றார். அது எப்படி இருந்தது என்று சொன்னால், தத்துவ ஞான ஆராய்ச்சியில் கடவுளை அறிய முற்படுபவர்கள் எப்படி தத்துவ கூட்டத்தை கடந்து இறைவனை காணுகிறார்களோ, அப்போ தத்துவ கூட்டத்தை கடந்தால்தான் சிவத்தின் சொரூபம் என்கின்ற வடிவம் நமக்கு புலப்படும். அதுபோல் கண்ணப்ப நாயனார் படிக்கட்டுகளை கடந்தார், இறைவன் வடிவத்தை கண்டார் என்பதை நாம் அவருடைய புராணத்தில் பார்க்கிறோம். எனவே அந்த கருத்தை இந்த மனதில் இந்த இடத்துல வைத்து கொண்டீங்கன்னா, தத்துவம் கரைந்த பிறகு உதிப்பது சிவரூபம் தான், சிவஸ்வரூபம் என்பது. ஆதலால் எல்லா பொருள்களும் தானேயாய் உள்ள ஒரு பொருள் எனப்படுவதென்று சிவம். இப்போ இறைவன் எல்லா பொருளிலும் கலந்து மட்டும் இருப்பவன் அல்ல, கடந்து மட்டும் இருப்பவன் அல்ல, உடனாய் மட்டும் இருப்பவன் அல்ல. இதுதான் நம்ம அத்துவிதம் என்று சித்தாந்த சாத்திரம் நமக்கு சொல்லுகிறது. இறைவன் ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் இருக்கிறான் என்று ஒன்றாய் இருக்கிறான் என்றோ வேறாய் இருக்கிறான் என்றோ உடனாய் இருக்கிறான் என்றோ மட்டும் கொள்வதல்ல. நீங்கள் தான் ஏனைய சமய அறிஞர்களுக்கும் மெய்கண்டார் நமக்கு தந்திருக்கிற இந்த தத்துவ ஞானத்துக்கும் இருக்கிற வேறுபாடு அதான் சொல்கிறார். எனவே எல்லா பொருள்களும் சொல்கிறார், எல்லா பொருள்களும் தானேயாய் உள்ள பொருள் ஒரே பொருள் எனப்படுவதன்று சிவம். இதனை ஒன்று அன்று என்பது காட்டும். இவன் நம்முடைய பெருமான் ஒவ்வொரு பொருளும் கலந்து அந்த பொருளையாக நிற்கிறான். எனவே இது ஒன்று என்று சொல்ல முடியாது, எல்லாவற்றிலும் கலந்திருப்பது. பாசத்தை விட்ட பசுவினாலே அடையப்பட்ட இரண்டு ஒன்றாம் சொல்றார். பாசத்தை விட்ட பசுவினாலே அடையப்பட்ட இரண்டு ஒன்றாம் பொருளாம் சுட்டி அறியப்படாத நிலை உடைமையாலே சிவம் இரண்டாயிருக்கும் பொருளும் அன்று. எனவே இரண்டு அன்று என்ற இடம் இதனை குறிக்கும். அப்போ சிவம் என்கிற ஒரு பொருள்தான் உலகத்தில் இருக்கிறது, சிவத்தை தவிர வேறு பொருள் இல்லை என்று சொல்லலாமா? இல்லை, ஒன்று அன்று அப்படிங்கிற வகையில் இவன் எல்லா பொருளிலும் கலந்து தானேயாய் அந்தந்த பொருளோடு இருப்பதனால் இவன் ஒரே பொருள் எனப்படுவது அன்று, எல்லா பொருளும் கலந்து நிற்கிறான். எனவே இப்போ இரண்டாயிருக்கிற பொருள் என்று சொல்லலாமா? இல்லை, அவன் தனித்தன்மை காணும் பொழுது பாசத்தை விட்ட பசுவினாலே அடையப்பட்ட இரண்டு ஒன்றாம் பொருளாம், இரண்டு ஒன்றாம் பொருளாம் சுட்டி அறியப்படாத உடைமையாலே சிவம் இரண்டாயிருக்கும் பொருளும் அன்று. எனவே இரண்டன்று என்று குறித்தார். இதனை குறிக்கும் மாற்றம் மனம் கடந்த பொருளாயிருப்பதாலே பிரத்யட்சமாயிருப்பதும் அன்று. இதனை உளது அன்று என்றார். இப்போ நம்ம ஒன்றாய் உடனாய் வேறாய் என்று நம்ம சொல்லுகிற அந்த அடிப்படை எடுத்துக்கொண்டு ஒன்றாய் மட்டும் இருப்பவன் அல்ல, உடனாய் மட்டும் இருப்பவன் அல்ல, வேறாய் மட்டும் இருப்பவன் அல்ல. அதான் இங்கே ஒன்றன்று இரண்டன்று. அதே சமயத்தில் நாம் உலகப் பொருளை காண்பது போல, நிலம் நீர் நெருப்பு காற்று போன்ற வடிவமாக காண்பது போல அவன் இருக்கிறானா? இல்லை, அவன் மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோன். இங்கே மாற்றம் என்பதுக்கு சொல் என்று பொருள். சொல்லையும் மனத்தையும் கடந்து நிற்பவன் இறைவன். அப்படிங்கிறனால அவன் உளது அன்று என்று சொல்லிவிடலாம். ஞானவான்களுக்கு ஞான யோக முதிர்ச்சியிலே இங்கேயும் பரமானந்தத்தை அளித்து உதவுவதனாலே இலது அன்று, அந்த இன்பத்தை தருகிற பொருளாக இருப்பதனால் இறைவன் இல்லாத பொருளும் அன்று.
ஆன்ம போதம் ஒன்றை நன்று என்றும் தீது என்றும் கூறும். நம்முடைய அறிவு இப்படி ரெண்டின்ல ஏதாவது ஒன்றை பற்றி நன்று அல்லது தீது என்று சொல்லும். அதனால் ஆன்ம போதம் ஒன்றை நன்று என்றும் தீது என்றும் கூறும். இப்பொருள் ஆன்ம போதம் ஒழிந்த பின் கூடும் பொருளாயிருத்தலால் சுட்டப்படுவதான நன்றன்று தீதன்று. அப்போ இறைவன் நன்றன்று தீதன்று. ஏன்? ஆன்ம அறிவினால் ஒரு பொருளை காணும்போது நன்மையுடைய பொருள் என்றும் தீமையுடைய பொருள் என்றும் தனித்தனியாக ஒரு பொருளை பார்க்கிறோம். இப்போ இறைவன் அப்படி நன்று என்று சொல்லக்கூடிய பொருளா தீது என்கிற பொருளான்னு கேட்டால் சுட்டறிவுக்கு அப்பாற்பட்டு இருப்பதனால இது நன்றன்று தீதன்று. பசுஞானம் நானே பிரமம் என அகங்கரிக்க செய்வதனால் நான் அன்று. நீங்கள் சிவஞான சித்தியார் என்ற நூல் படித்தா நான் பிரம்மம் இதுங்க அந்த பசுஞானம் பாசஞானம் என்ற ரெண்டு ஞானத்துக்கு விளக்கம் சொல்லுகிற இடத்துல பசுஞானம் என்றால் என்ன கேட்டால் நான் பிரம்மம் என்று கருதுவது பசுஞானம் என்று சிவஞான சித்தியார் நமக்கு காட்டுகிறது. அதனால் அப்படி சிவம் அந்த நான் என்கிற பொருளா அல்ல, எனவே நான் அன்று. எனவே நான் பிரம்மம் என்று கருதக்கூடிய அந்த பொருளும் அன்று. எனவே பிரம்மம் தான் அன்று என்பதனால தான் அன்று. பாசத்தோடு அனாதி காலமாக கூடியிருக்கும் இந்த நிலையும் அன்று என்ப. எனவே நின்ற நிலை அன்று. இது எல்லா பொருளிலும் எப்போதும் அனாதிகாலமாக கூடியிருக்கும் இந்த நிலையும் அன்று என்பர். ஏன்னா இறைவன் இருந்தான், உயிர்கள் இருந்தன, பாசம் இருந்தன. பாசம் என்று வரும்போது இந்த பாசம் உயிரோடு இருந்ததே ஒழிய இறைவனோடு அது அவனை மறைக்கக்கூடியதாகவோ அவனிடத்தில் இருப்பதாகவோ, அவன் வியாபகத்தில் இருக்கிறதே அன்றி அவனிடத்தில் இருப்பதல்ல. ஆக அவன் வியாபகத்துக்குள் நாம் இருக்கிறோம், நம்மோடு தான் பாசம் இருக்கிறது. எப்படி? கடலில் நீரும் நீரின்கண் உப்பும் இருப்பது போல. இப்போ உப்பு என்பது நீரோடு தான் சம்பந்தப்பட்டு இருக்கிறதே அன்றி அது அந்த நீருக்கு இடம் கொடுத்திருக்கிற கடலோடு சம்பந்தப்பட்டு இல்லை. அந்த உதாரணத்தை மனசில் வச்சுக்கிட்டா தான் உங்களுக்கு பாசம் அவன் வியாபகத்துக்குள்ளே எப்படி இருக்குது என்பதை நாம் விளங்கி கொள்ள முடியும். இல்லைன்னா நீங்கள் இறைவன் இல்லாத இடம் இல்லைங்கிறீங்க. அப்போ எல்லா பொருளும் எல்லா பொருளும் இருக்கிறான். எந்த பொருளின் தன்மையும் தனக்கு எய்துதல் என்று இருப்பவன் இறைவன் என்பது அவனுக்குரிய இலக்கணம். எனவே நின்ற நிலை அன்று பசுஞானத்தையும் பாசஞானத்தையும் கொண்டது ஆன்மா. இதனால் சுற்றுணர்வும் சிற்றுணர்வுமே உடையது ஆன்மா ஆவி. ஆதலால் நீ அன்று எனப்பட்டது. எனவே இது தான் அன்று நீ அன்று. இந்த ஆன்மாவுக்கு அறிவாய் நிற்பதால் ஞானமும் அன்று என்பதை நின் அறியும் அன்று. எனவே நின் அறிவும் அன்று என்று உணர்த்துகிறார். எனவே ஆதலால் இப்பொருளுக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை. ஆதி அந்தம் இல்லாத அரும்பெரும் சோதி என்பது திருவெம்பாவை என்பதனால் தலையன்று அடியன்று தான் என்ன உணரல் தக்கதாம். எனவே இந்த பாட்டு சுரூப இலக்கணத்தை சொல்வதனால இதில் எல்லாமே அன்று அன்று என்று ஒன்று சொன்னால் ஒன்றும் அல்ல, ரெண்டுன்னு வச்சுக்கலாமா, ரெண்டும் அல்ல. இல்லை என்று வைத்து கொள்ளலாமா, இல்லை உள்ளது என்று உள்ளதுன்னா கண்ணில் காட்டுன்னு கேட்பீங்க. எனவே கண்ணில் காட்டக்கூடிய பொருள் அல்ல. எனவே காட்டவே முடியாதா, அல்ல காணவே முடியாதா அப்படின்னு கேட்டால் பாச பதிஞானத்தினால் காட்டலாம். அந்த பதிஞானம் இருப்பவர்கள் காணலாம். எனவே காட்ட முடியாத பொருளும் அல்ல. அதே சமயத்தில் ஏனைய உலகப் பொருள் போல் காட்டப்படுகிற பொருளா இல்லை என்பதனால் இந்த பாட்டு இறைவன் சொரூப இலக்கணத்தை சொல்லுகிற பாடல் என்பதை நாம் நினைவில் கொள்ளுதல் வேண்டும். எனவே இங்கே எல்லாமே அன்று அன்று சொல்லியிருக்கிறார். நம்ம நிறைய பாடல்கள் அவனுடைய இலக்கணத்தை பேசுகிற பாடல்களில் இப்படிலாம் உண்டு. மண்ணல்லை வெண்ணல்லை நீரல்லை தீயல்லை என்று திரு ஒற்றியூர் தேவாரத்தில் அப்பர் சுவாமிகள் தாண்டகத்தில் அருளியிருக்கிறார்கள். அவரே தான் பிரிதொரு இடத்துல என்ன சொல்லுகிறார்? இருநிலனாய் தீயாகி நீருமாகி இயமானனாய் எரியும் காற்றுமாகின்னு பாடியிருக்கார். அப்போ இந்த பாட்டு இறைவன் தடத்த இலக்கணத்தை சொல்லுகிறது. ஒற்றியூரில் பாடப்பட்ட விண்ணல்லை மண்ணல்லை நீரல்லை தீயல்லை இதெல்லாம் நீ இல்லை இல்லைன்னு சொன்னார் பாருங்க. அந்த பாடல் இறைவன் சொரூப இலக்கணத்தை சொல்லுகிறது. அப்போ நம்முடைய ஆசிரிய பெருமக்கள் இறைவனுடைய புகழை சொல்லுகின்ற பொழுது சில இடங்களில் சொரூப இலக்கணத்தை சொல்லியிருப்பார்கள், சில இடங்களில் தடத்த இலக்கணத்தை சொல்லியிருப்பார்கள் என்பதை நீங்கள் சைவ சித்தாந்தத்தை படித்து கொண்டாதான் உணர முடியும். இல்லைன்னா ஒரு இடத்துல இல்லைங்கிறாரு, ஒரு இடத்துல உண்டுங்கிறாரு, இதில் எதுங்க உண்மை அப்படின்னு ஒரு தடுமாற்றத்தை அது கொடுத்து விடும்.
நீங்கள் சித்தாந்தம் படித்து அந்த தடுமாற்றம் இல்லாமல் இல்லை என்று சொல்லப்பெறு சொரூப இலக்கணம் இந்தந்த பொருள் கலந்திருக்கிறான் என்று சொல்லும்போது அது தடத்த இலக்கணம் என்பது பெறப்படும் என்பதை நீங்கள் வைத்து கொள்ளலாம். இந்த அளவில் 58வது பாடலை நிறைவு செய்து நீ 59வது பாட்டுக்கு செல்லலாம். அதாவது ஆணவமலம் அறுத்தல், இந்த தலைப்பே அப்படி கொடுத்திருக்கிறார். ஆணவமலமாகிய அதனுடைய அந்த காரியத்தை, ஆணவமலம் காரணம், அதனால் அந்த மலம் அறுபடுமானால் அதனுடைய காரியம் இல்லாது போகிறது எப்படி என்பதை சொல்லுகிறார். செய்யா செயலை அவன் செய்யாமை கண்டதனை, செய்யா செயலை அவன் செய்யாமை கண்டதனை செய்யா செயலில் செலுத்தினால் எய்யாதே மாணவக அப்பொழுதே வாஞ்சை கொடி வளர்க்கும் ஆணவமும் இத்தால் அறி. வாஞ்சை கொடி வளர்க்கும் ஆணவமும் இத்தால் அறி. இந்த பாட்டில் ஆசிரியர் நமக்கு என்ன சொல்லு, உண்மையிலேயே வினைக்கு ஏற்ப அறிவு தொழிற்படுவதனால வினையின் வழியாகத்தான் நாம் நினைப்பதும் சொல்வதும் செயலுமாக இருக்கிறது. எனவே வினைவயப்பட்டிருக்கிற நாம் சுதந்திரமாக இருப்பதாக நினைத்து கொள்கிறோம். ஆனால் இந்த உயிருக்கு சுதந்திரம் என்பது இல்லை என்பது கருத்து. அதுதான் முதல் கருத்தாக சொல்லுகிறார். இரண்டாவது பற்றுக்கோட்டி பற்றுக்கோடி இன்மையாதல், நம்ம பிடித்திருக்கக்கூடிய அந்த பற்றுக்கோடி இன்மையாதல் அப்படிங்கிற ரெண்டாவது கருத்து. மூன்றாவது ஆணவம் அறுத்தல். இந்த ரெண்டும் தொடர்ச்சியாக வருவது ஆணவம் அறுத்தல். இப்போ இதுக்கு விளக்கம் சொல்லுகிறார். செய்யா செயல் என்பது இறைவன் ஒருவனால் அன்றி வேறு எவராலும் செய்ய முடியாத ஐந்தொழிலை குறிக்கும். அவன் ஒருத்தந்தான் ஐந்தொழில் செய்யக்கூடியவன். செய்யா செயல் என்பது இறைவன் ஒருவனால் அன்றி வேறு எவராலும், அந்த எவராலும் என்பதில் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு ஞானி இருக்கிறாரு, அவர் இறைவனை போல ஐந்தொழில் செய்வார்னு சொல்லலாமா அப்படின்னு சொன்னால், அப்படி சொன்னால் அது பழுது. ஆனால் நாம் நினச்சிக்குவோம், அது பெருமையாக சொல்வது போல நினச்சிக்குவோம். அப்படி கருதுவது பிழை என்பதை சித்தாந்தத்தை நன்கு உணர்ந்தவர்கள், அதன் ஆழம் உணர்ந்தவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம நால்வர் பெருமக்களை பெருமைப்படுத்துவதாக நினைந்து அப்படி ஒரு செயலை சொல்லிவிடும். ஒரு எடுத்துக்காட்டு சொல்வதற்காக சொல்லணும்னா, திருஞான சம்பந்த பெருமான் பூம்பாவையை உயிர்ப்பித்து தருகிறார். இந்த செயல் இதை வைத்து கொண்டு இப்போ அவர் எலும்பும் சாம்பலுமாக இருந்த மட்குடத்தை இப்போ தேவாரம் பாடி அதை வடிவமாக்கியதனால அதை அவருடைய படைத்தல் தொழில் என்று வைத்து கொள்ளலாமா அப்படின்னு ஒரு கேள்வி எழும். அப்படி சில பேர் கருதுவது உண்டு. இது நாம் அவரை பெருமைப்படுத்துவதாக நினைந்து கொண்டு நாம் அவரை சிறுமைப்படுத்துகிறோம் என்பதை நினைவு கொள்ள வேண்டும். அது எப்படிங்க சிறுமையாகும் அப்படின்னு கேட்டால், ஐந்தொழில் என்ற ஒரு தொழில் இறைவனை தவிர மற்ற யாருக்கும் உரியது அல்ல. படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல், இந்த ஐந்தொழிலையும் 5 பேருக்கு இறைவன் பிரித்து கொடுத்திருக்கிறான். படைப்புக்கு பிரமன், காத்தலுக்கு திருமால், அழித்தலுக்கு உருத்திரன், மறைத்தலுக்கு மகேஸ்வரன், அருளலுக்கு சதாசிவம் என்று 5 பேர். இந்த 5 பேருக்கு தலைவராக நின்று இந்த ஐந்தொழிலை அவன் நடாத்துகிறான் என்பதுதான் நடராச திருமேனியின் தத்துவமாக, வடிவமாக, குறிப்பாக, குறியீடாக இருப்பது இந்த உண்மைதான். இப்போ நீங்கள் அருளாளர்கள் இந்த ஐந்தொழில் செய்கிறார்கள் என்று சொன்னால் என்ன பிழை அப்படின்னு கேட்டால், சிவ சமவாதம் என்கின்ற பிழை வந்துவிடும். அது நால்வரில் யாரை சொன்னாலும், திருஞான சம்பந்தர் செய்த ஐந்தொழில், திருநாவுக்கரசர் செய்த ஐந்தொழில், நம்பி ஆரூரர் செய்த ஐந்தொழில் என்று நீங்கள் நூலை பார்த்து பெரிய புராணத்தை வைத்து கொண்டு ஒரு பொருத்தமான இடத்தை எடுத்துக்கொண்டு பாருங்கள். இந்த இடத்துல அவர் செய்தது மறைப்பு, இந்த இடத்துல செய்தது காத்தல், இந்த இடத்துல செய்து அழித்தல் செய்தார் அப்படின்னு வைத்து கொண்டீங்கன்னா அது நாம் நம்முடைய அருளாளர்களை நாம் சிறுமைப்படுத்துவதாக அமைந்துவிடும் என்பது சித்தாந்தத்தில் ஆழமாக ஊறியிருப்பவர்களுடைய கருத்து.
சில பேர் அதை பெருமையாக கருதி அப்படி சொல்லிவிடுவது உண்டு. அதான் இந்த ஒரே வரி சொல்ற, செய்யா செயல் என்பது இறைவன் ஒருவனால் அன்றி ஏனையோர் வேறு எவராலும் செய்ய முடியாத ஐந்தொழிலை குறிக்கும். இப்போ செய்யா செயல், அவன் செய்யாமை கண்டு என்பதை அவன் இப்போ செய்யா செயலை அப்படி இப்போ பாட்டு என்ன சொல்லுகிறது, செய்யா செயலை. அப்போ செய்யா செயல் எது, ஐந்தொழில். அவன் செய்யாமை கண்டு அவன் அந்த தொழிலை எப்படி செய்கிறான் அப்படின்னு கேட்டால், நாம் ஒரு செயலை செய்வதற்கு நமக்கு கருவிகள் தேவைப்படும். நான் ஒரு செயல் செய்யணும்னா அதற்கு என் உடம்பில் ஏதேனும் ஒரு கருவி, நான் பேசணும்னா வாய் வேண்டும், எழுதணும்னா கை வேண்டும், ஒரு நடத்தல் என்கிற செயலை சொன்னால் கால் இருக்க வேண்டும். இப்படி ஒரு செயல் செய்யணும்னா உடம்பில் ஒரு உறுப்பு தொழில்பட வேண்டும். அது மட்டும் உடம்பு உறுப்பு இருந்து மட்டும் செயல்படுத்த முடியுமான்னு கேட்டால் புறத்தே இருக்கக்கூடிய கருவிகளும் தேவைப்படுகிறது. அப்போ ஒரு செயலுக்கு கருவிகள் என்பது முதற் காரணம், துணை காரணம், நிமித்த காரணமாக பல கருவிகள் நமக்கு துணை செய்கின்றன. அப்படி காணும் பொழுது இறைவன் ஒரு தொழிலை செய்கிறான் என்று சொன்னால் அவன் எப்படி செய்கிறான் அப்படின்னு கேட்டால், நாம் கருவி கரணங்களை கொண்டு செய்வது போல் அவன் செய்வதில்லை. நாம் நம் கையால் அனைத்தும் செய்வது போல் நங்கையால் அனைத்தையும் செய்பவன் இறைவன் என்பது சிவஞான சித்தியார். அப்போ நங்கை என்பது நம் கை என்ன, நம்ம கையால் நம்ம எல்லாத்தையும் செய்கிறோம். நங்கையால் என்பதற்கு உமை அம்மை திருவருள் சக்தியால் எல்லாவற்றையும் செய்பவன். அது இன்னும் விரித்து சொல்லணும்னா நினைப்பு மாத்திரத்தில் எல்லாவற்றையும் செய்பவன். அதான் சங்கற்ப மாத்திரத்தில் அவன் இந்த ஐந்தொழிலை செய்கிறான் என்பது நம்ம நூல்கள் விதந்து பேசப்பெறுகிறது. அதனால் அவன் எப்படி செய்கிறான், யாரும் செய்யாத தொழிலை செய்கிறான். எப்படி செய்கிறான் அப்படின்னு கேட்டால், அவன் செய்யாமல் செய்கிறான். கருவி கரணங்களை கொண்டு செய்பவனாக இல்லாமல் நினைப்பு மாத்திரத்திலேயே செய்பவனாக இருக்கிறான் என்பதுதான் முதல் வரியின் பொருள். எனவே அவன் செய்யாமை கண்டு என்பது நம்மை போல் கருவி கரணங்களின் துணை கொண்டு செய்யாமல் சங்கற்ப மாத்திரையே, அதாவது நினைவு அளவால் ஐந்தொழிலையும் அவன் எப்படி செய்ய, ஆக்காதே ஆக்கி, நோக்காதே நோக்கி, நொடியாதே நொடித்தல் ஆகிய திருவருளின் செயல்பாட்டினை உணர்த்தும் என்பதை குறிக்கும். ஆக செய்யா செயல் என்பது இறைவன் செய்கிற ஐந்தொழில். அவன் செய்யாமை கண்டு அவன் இப்படி நோக்காது நோக்குபவன். இப்போ நாமெல்லாம் கண் இருந்து காண்பவர்கள் நாம் நினச்சிட்டு இருக்கிறோம். நிறைய பேர் கண்ணிருந்தும் காணாதவராக இருக்கிறாங்கங்கிறது தெரிந்த ஒன்று. எனவே கண் இருந்து தான் நாம் காண முடியும். அவன் கண் என்கிற கருவி இல்லாமலே காண்பவன், செவி என்கிற கருவி இல்லாமலே கேட்பவன். எனவே கேட்டாரும் அறியான், கேடொன்று இல்லான், கேளாதே எல்லாம் கேட்டான் என்பது திருவாசகம். அதனால் நமக்கு செவி இருந்தும் காது கேட்காமல் இருக்கிறோம், கண்ணிருந்தும் பார்க்காமல் இருக்கிறோம். ஆனால் இறைவன் இது போன்ற கருவிகள் எதுவுமே இல்லை என்றாலும் கூட அவன் காண்பான், கேட்பான், செயலை செய்வான். அதான் நோக்காது நோக்கி, நொடியாதே நொடித்து அவன் அந்த செயலை செய்கிறான். ஆன்மாவும் கருவி கரணங்கள் வழியில் எதையும் செய்யாமல் சிவபெருமானது நினைவிலேயே சிந்தையை செலுத்தி எதையும் செய்யும் ஆயின் மாணவனே அந்நிலையில் அனைத்து கேட்டிற்கும் காரணமாகிய ஆணவ மலம் ஆன்ம அறிவை மறைக்க இயலாதபடி ஆகிய ஆன்மாவுக்கு பாச நீக்கம் ஏற்படும் என்பதை அறிவாயாக. இந்த பாட்டின் முழுவான கருத்தை இந்த ஒரு பத்தியிலே கொடுத்துட்டார். அப்போ நாம் ஒரு செயலை செய்கிறோம் என்று சொல்லும் பொழுது நம் அறிவுக்குள்ளே என்ன இருக்கும்னா, நான் நினைந்து இந்த செயலை செய்கிறேன். நான் ரொம்ப நாளாக எனக்கு ஒரு நினைப்பு இருக்கிறது. என்னையா நினைப்பு, இந்த புத்தகங்கள்லாம் படித்து பார்க்கணும்னு ஆசையாக இருந்ததுங்க. அதனால் அன்றைக்கெல்லாம் நேரம் கிடைக்காமல் வாங்கி வச்சுருந்தேன். இன்றைக்கி இந்த நோய் தொற்று வந்துருச்சுங்களா, வெளியே எங்கேயும் போக முடியல. இந்த வாங்கின புத்தகத்தெலாம் எடுத்து படிச்சுட்டுங்க. இப்போ எப்படி படித்தேன், ரொம்ப நாளைக்கு முன்னே நான் நினச்சி வாங்கி வச்ச புத்தகம் அது. நான் நினைந்தேன், நான் வாங்கினேன், நான் படித்தேன் அப்படின்னு நமக்குள்ள ஒரு ஆழமான கருத்து உண்டு. அதான் சொல்கிறார், ஆன்மாவும் எப்படி செய்கிறது,
கருவி கரணங்களின் வழியில் எதையும் செய்யாமல். அப்போ நாம் எப்படி செய்கிறோம்? கருவி கரங்க வழியத்தான் செய்கிறோம். அப்படி செய்யும்போது அந்த செயலை நான் நினைந்து செய்தேன், நான் செய்தேன் என்கிற நினைப்போடு தான் செய்கிறோம். ஆனால் அப்படி செய்வாயானால் ஆணவ மலம் உன்னிடத்தில் தொழில்படும். அந்த மறைப்பு எப்போது நீங்கும் அப்படின்னு கேட்டால், நீ செய்கிற செயலை நீ செய்கிறேன் என்று நினைச்சு செய்யாத. சிவபெருமானது நினைவிலேயே சிந்தையை செலுத்தி எதையும் செய்யும் ஆயின். அப்போ நீ ஏதோ ஒன்று செய்வதாக இருந்தால், சிந்திப்பதாக இருந்தால், இன்றைய நினைப்பு இது திருவருள் தந்தது. எப்படிங்க உங்களுக்கு இப்படி தோணுச்சு? ஆஹா, நான் வெடிய நினச்சிக்கிட்டே இருந்து படுத்துருந்தேனுங்களா, காலையில் எந்திரிச்சோன்னே எனக்கு தோணிடுச்சு அப்படி சொன்னீங்கன்னா அது ஆணவ மலம். திருவருள் இப்படிலாம் அந்த நினைப்பை இறைவன் தாங்க கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டா அது கருணையாகிறது. இப்போ நாம் செய்யக்கூடிய செயலுக்கு நான் நினைந்து செய்கிறேன் என்கிற பொழுது வினையாகிறது. திருவருள் இந்த நினைப்பை தந்தது என்று சொன்னால் வினை கழிவு ஆகிறது. ரெண்டுக்குரிய வேறுபாடு தான். ஆனால் நாம் கருதுவது எதுவாக இருந்தாலும், சாப்பிட்ற உணவாக இருந்தாலும் கூட திருவருள் அப்படின்னு நினச்சிட்டா. இன்றைக்கி உதாரணத்துக்காக சொல்கிறேன், நாம் ஏதேனும் ஒரு உணவுப் பொருள் சாப்பிட்ணும் மனதுக்குள்ளே தோணிருச்சு. வீட்டில் கேட்குறோம், இன்றைக்கி என்ன சமைக்க போகிற அப்படின்னு கேட்குறோம். அவங்க ஒன்று சொன்னாங்க, இது சமைக்கலான்னு இருக்க, இல்லை இன்றைக்கி இதை செய் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுங்க. ஏங்க இப்படி கேட்குறீங்க அப்படின்னா, அது என்னமோ தெரியல, ரொம்ப நாளாக சாப்பிடாமல் இருக்கிறேன், இன்றைக்கி சாப்பிடலான்னு தோணுது அப்படின்னு சொல்லுவதை விட்டுட்டு, இன்றைக்கி திருவருள் என் அறிவுக்குள்ளே உணர்த்துச்சு, நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வேலை முடிஞ்சு போச்சு. ஆனால் நாம் என்ன பண்ணுவோம்? திருவருள் உணர்த்துச்சு சொல்ல மாட்டோம். நான் சாப்பிட்ணுன்னு நினச்சேன், நான் சொல்கிறேன், ஏன் நான் சொன்னேன் நீ செய்ய மாட்டியா அப்படின்னு கேட்பேன். இப்போ நீங்கள் திருவருள் உணர்த்தியது சொல்லிட்டேன்னு விட்டுட்டு அதோட வேலை முடிஞ்சு போச்சு. அதே திருவருள் அந்த பக்கம் தான் செஞ்சு கொடுக்க போகுது. இல்லைன்னா அது இன்றைக்கி அதுக்கான சரி திருவருள் அப்படின்னு கடந்து போகணும் இல்லையா? நான் சொன்னேன் நீ செய்ய மாட்டேங்கிறியா, நீ எப்படி செய்யாமல் இருக்கலாம் நீ அப்படின்னு நம்மளுடைய அறிவு அந்த இடத்துல முனைந்து நிற்கிறதை நாள்தோறும் பார்க்கிறோம். அப்போ இந்த அடிப்படை, அப்போ இந்த நினைப்பு கூட திருவருள் தருவது தான் என்பது நமக்கு வர வேண்டும். அதான் சொல்றார். அதனால் நினைப்பும் திருவருளால் தான் நமக்கு வரும். நம்முடைய அறிவு தானே அறிகிற அறிவு அல்ல, இது சொல்லி கொடுத்தா தான். உணர்த்தினாலன்றி உணராது என்பதனால் நம் அறிவுக்கு அறிவாக நின்று இறைவன் நொடிக்கு நொடி நமக்கு உணர்த்தி கொண்டு இருக்கிறார். அப்போ நாம் சிந்திப்பது திருவருளால் தான், நாம் பேசுவது திருவருளால் தான், நாம் நடப்பது நிற்பது எல்லாம் திருவருள் உதவியால் தான் நடக்கிறது. ஆனால் அந்த திருவருள் உதவி என்பதை மறந்துவிட்டு நான் நினைக்கிறேன், நான் சொல்லுகிறேன், நான் நடக்கிறேன் என்று தான் நாம் கருதுகிறோம். இது எதனால்? இதனுடைய விளைவு என்ன? நம் அறிவை இந்த மலம் நல்ல முறையில் நன்கு செழுமையாக நம் அறிவை மறைக்கச் செய்யுமே அன்றி அறிவினுடைய மறைப்பை நீக்குவதற்கு இந்த செயல் துணை செய்யாது. அதான் சொல்றார். எனவே இந்த பத்தில அனைத்து கேட்டிற்கும், நாம் படுகிற துன்பத்துக்கெல்லாம் காரணம் ஆணவ மலம். அனைத்து கேட்டிற்கும் காரணமாகி ஆணவ மலம் ஆன்ம அறிவை மறைக்க இயலாதபடி, எப்ப திருவருள் உணர்த்தியது, திருவருள் நினைப்பில் நீங்கள் ஒரு செயலை செய்வீர்களானால், ஆசிரியர் சொல்ல, மாணவனே உன் அறிவை மறைக்கிற ஆணவ மலம் அடங்கி கிடக்கும் என்று சொல்லுகிறார். அதான் சொல்றார். எனவே சிவபெருமானது நினைவிலே சிந்தையை செலுத்தி எதையும் செய்யும் ஆயின், நீ அப்படி ஒரு காரியத்தை செய்வாயானால் மாணவனே அந்நிலையில் அனைத்து கேட்டிற்கும் காரணமாகி ஆணவ மலம் ஆன்ம அறிவை மறைக்க இயலாதபடி படி ஆன்மாவுக்கு பாச நீக்கம் ஏற்படும் என்பதை அறிவாயாக என்று ஆசிரியர் உணர்த்துகிறார். அப்போ இந்த நினைப்புத்தான் நமக்கு அந்த அறிவை மறைப்பதற்கான செயலை செய்கிறது என்பதை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். இரண்டாவது அடியில் உள்ள செய்யா செயல் என்னும் தொடர் ஆன்மா தனக்கு என எந்த பணியும் செய்யாது திருவருள் வழி அடங்கி நிற்றலை குறிக்கும். எனவே இத்தால் அறி என்ற பாடமும் உண்டு என்று உணர்த்துகிறார். ஆன்மா பக்குவப்பட்டு விட்டால் அதனிடத்திலே பரமானந்தம் விளைகிறது. இந்த இன்பம் ஆன்மாவே உண்டாக்கி கொண்டது அன்று, சிவன் விகாரியாக நின்று கொடுத்ததும் ஆகாது. எனவே இது ஆன்மாவே இந்த இன்பத்தை உண்டாக்கி கொண்டதும் அல்ல,
அவன் விகாரியா, ஏன் அவன் விகாரப்படாதவன், அவன் விகாரப்படுபவன் அல்ல, விகாரப்படான். எனவே விகாரியாய் நின்று கொடுத்ததும் ஆகாது. தற்போதும் ஒழிந்த நிலையிலே இவ் இன்பம் பிரகாசிக்கின்றது. இந்த எப்ப நான் என்கிற முனைப்பு கெடுகிறதோ அப்பொழுது ஆனந்தம் விளைகிறது. இந்த அதுதான் அப்ப அதுதான் இங்கே சொல்ல, இறைவன் அந்த விகாரியாக நின்று நான் உனக்கு தருகிறேன், நான் உனக்கு என்று விகாரியாக நின்று கொடுத்ததும் அன்று, நாம் ஆக்கி கொண்டதும் அன்று, தற்போதும் ஒழிந்த நிலையில் முனைப்பு அடங்கினால் அந்த சிவானந்த இன்பம் என்பது பிரகாசிக்கிறது சொல்ல. ஆகையால் இந்த பேரானந்தம் உதித்த பொழுதே அதனை தனித்து நின்று அறியாமல் அந்த இன்பத்தை வெளிப்படும் போது நான் இன்பம் ரெண்டு வேற வேறையா இல்லாமல் அந்த இன்பமே ஆகிவிட வேண்டும். அதான் சொல்றார், சுக ரூபமாகவே நிற்க வேண்டும். அதனால தான் 5 எழுத்தை சொல்லணும்னா, யா வா என்கிற திருவருளை தரிசனம் செய்து அந்த வகரத்தின் துணையால சி என்கிற இன்பத்தை நுகரும் பொழுது வாவாக நின்றோ யாவாக நின்றோ இன்பத்தை நுகரக்கூடாது, சீயாவே நின்று நுகர்ந்து விட வேண்டும் என்பது கருத்து. பாட்டில் சொல்லப்பட்டு உங்களுக்கு புரியாமல் இருக்குமானால் எழுத்தில் வைத்து சொல்லணும்னா, ஆன்மா சார்ந்ததின் வண்ணமாதல் என்பதனால வா என்கிற அருளோடு கூடி வாயென நிற்கும். அந்த வகரம் யகரத்தை கொண்டு போய் சிகரத்தில் வைத்து அழுத்தும். சிகரத்தில் அழுதும் போது அந்த சிவானந்த இன்பத்தை நுகரும். அப்படி நுகரும் போது யா ஆகிய நான் சீயின் இன்பத்தை நுகர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நுகருமான்னு கேட்டால் அப்படி நுகராது. இந்த யாவே சி ஆயிடும். அதான் சிவமான் தன்மையில் நின்று சிவானந்தத்தை நுகர்ந்து கொண்டிருக்கும் என்பதுதான் அங்கு சொல்லப்படுகிற கருத்து. அதான் சொல்றார், தற்போதும் ஒழிந்த நிலையில் இன்பம் பிரகாசிக்கிறது. ஆகையால் இந்த பேரானந்தம் உதித்த பொழுதே அதனை தனித்து நின்று அறியாமல் அந்த சுகரூபமாகவே நிற்க வேண்டும். அப்படி நின்றால் நினைவு அவிழ்ந்து போம். நான் பார்க்கிறேன், நான் அனுபவிக்கிறேன் என்பதெல்லாம் கடந்து போயிடும். ஆசிரியர் சொல், இதுவே நிராம்பல நிலை. இந்த நிலைதான் மூலமல நீக்கத்திற்கு வழி. ஆணவம் நீங்குவதற்கு இதுதான் வழிங்கிறார். ஆதலில் ஆசிரியர் செய்யா செயலை அவன் செய்யாமை கண்டு தன்னை செய்யா செயலில் செலுத்தினார். நான் செய்கிறேன் என்ற முனைப்பை விடுத்து திருவருள் நெறியில நின்று நில் என்று என் ஆசிரியன் என்னை நெறிப்படுத்தினான். இப்படி நிராம்பல நிலை எய்தினால் அதுகாரும் நினைவின் வடிவா நின்று ஆசையாகிய கொடிகளை படரவிட்டு கொண்டிருந்த மூல மலம். பாருங்க, ரொம்ப அழகா சொல்றார். ஆசை நினைவின் வடிவமாக நின்று ஆசையாகிய கொடிகளை படரவிட்டு கொண்டிருந்த மூலமலம் என அந்த மூலமலம் சொல்ல படரக்கொண்டிருந்த மூலமலம் எனப்படும். ஆணவம் வேறற்றுவிடும். எனவே மூலமலம் என சொல்லப்படுகிற ஆணவ மலம் வேரோடு அற்றுப்போயிடும். எனவே ஆணவம் வேறற்றுவிடும். இதன் வளர்ச்சிக்கான போதம் அற்றுவிட்டமையே இதற்கு காரணமாம். ஆதலால் உளம் இறந்த நிலையை நாம் அடைவதே சாலும். அந்த நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், இறந்த நிலையை அடைவது சாலுங்கிறார். அது என்ன இறந்த நிலை? எனக்கென்று ஒரு செயல் இல்லை, எனக்கென்று ஒரு விருப்பம் இல்லை, என்னுடையது என்று எதுவும் இல்லை என்று நிற்பது தான் அங்கே சொல்லப்படுகிற நிலை. இறந்த நிலையை நாம் அடைவதே சாலும். இதற்கென வேறு பெருமுயற்சி தேவையில்லை. எப்படி பெறுவது என்று நீங்கள் வெறும் இந்த நிராம்பல நிலை என்று சொல்லப்பெறுகின்ற எல்லாம் திருவருளால் நடைபெறுகிறது, எல்லாம் திருவருளால் நடைபெறுகிறது என்று திருவருள் செயலாகவே நினைந்து கொண்டீங்கன்னா இந்த நிலை எளிமையாக நமக்கு கைவரப்பெறும். அதான் சொல்ல, இதனால் நம் ஆணவ நோய்க்கு அஞ்ச வேண்டியது இல்லை, அஞ்சுவதும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை என நிற்கலாம். இத்தன்மையை வாஞ்சை கொடி வளர்க்கும் ஆணவமும் அப்பொழுதே எய்யாதே என்று கூறி காட்டியுள்ளார் ஆசிரியர். மாணவக என்றமையால் ஆசாரியன் சொல்வழி நிற்றல் ஒன்றே செய்யத்தக்கது என்பதும் அதனில் ஆராய்ச்சி நிகழ்த்துதல் தகாது என்பதும் நாம் அறியலாம். மாணவனிடத்தில் இதை இத்தால் அறி, இதை நீ செய் என்று சொல்லும் பொழுது, ஏன் செய்கிறீங்க, ஏன் என்கிட்ட சொல்கிறீங்க, நான் தான் சொல்லணுமா, நான் தான் செய்யணுமா என்ற ஆராய்ச்சியை மாணாக்கன் அப்படி கேட்கும்போது அந்த குருநாதனிடத்தில் பெறுகிற அனுபவம் தடையாகிறது என்பதை இந்த வரி குறிப்பிடுங்க. குரு சொல்லிட்டாரா செய்து விட வேண்டும், அவ்வளோதான். நீங்கள்
நம்ம சில நேரங்களில் இவர் ஏன் எங்கிட்ட மட்டுமே அதை சொல்கிறாரு, ஏன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு அறிவு சிந்திக்கும் பொழுது அது ஆணவ மதத்தின் வெளிப்பாடாக நின்று அதை செய்யணுங்கிற நினைப்பு நமக்கு வராது. நம்ம அவர்கிட்டே கேட்போம், ஏன் நான் ஒருத்தன் தான் உங்களுக்கு மாணவரா, 40 பேர் இருக்கிறாங்க, என்கிட்டயே சொல்லிட்டு இருக்கிறீங்க, அவர்கிட்ட சொல்ல மாட்டீங்களா என்ற ஒரு கேள்வி எழுகின்ற பொழுதே அங்கு நம்முடைய இருப்பு வேலை செய்கிறது. நம்முடைய இருப்பு ஆணவ மலம், அவ்வளோதான், வேற என்ன. நம்ம திருவருள் வயப்பட்டிருந்தால் அந்த நினைப்பே குருநாதன் சொன்னவாறு அந்த செயலை செய்து முடித்து விடும். எனவே அதாங்க சொல்கிறார். எனவே மாணவக என்றமையால் ஆசாரியன் சொல்வழி நிற்றல் ஒன்றே செய்யத்தக்கது. ஒரே வாய்ப்பு தான், ரெண்டாவது வாய்ப்புலாம் இல்லை, ஒன்றே செய்யத்தக்கது. அதனின் ஆராய்ச்சி நிகழ்த்துதல் தகாது எனவும் நாம் அறியலாம். இத்தால் அறி என்றமையால் தமது அனுபவ சித்தி கண்டு தெளிதல் கூடும் என்பதும் உணர்த்தப்பட்டது. அந்த பாட்டை முடிக்கும்போது இத்தால் அறி, நீ அப்படி குரு வழி நிற்பாயானால் நீ இதை உன் அனுபவத்தில் காணலாம் என்று உணர்த்துகிறார். இதனால் பிறப்பு இறப்பு காரணமாகிய மலம் நீக்கமடைதல் தெளிவிக்கப்பட்டது என்னலாம். இந்த பாட்டில் உன் செயலாக கருதாமல் திருவருள் செயலாக நீ கருதி நிற்பாயானால் இந்த கொடியாகிய இது இந்த வாஞ்சை கொடி வளர்க்கக்கூடிய ஆணவ மலம் அப்பொழுதே வாடும், அது எய்யாதே என்று அழகாக காட்டியிருக்கிறார் என்பதை சொல்லி நமக்கு இந்த பாட்டு முன்னை பாடலை போல தான். முன்னை பாட்டில் சொன்னார் சிவத்தின் சொரூபம் சொன்னார், இந்த பாட்டில் ஆணவ மலம் அறுபட வேண்டும் என்றால் நீ செய்கிறேன் என்று நினைந்து எதையும் செய்யாதே. நினைப்பு முக்கியமானது, ரெண்டாவது சொல்லு, மூன்றாவது செயல். மனம் வாக்கு காயம் என்று நாம் சொல்லுகிறோம். நினைப்பும் இறைவன் தருவதுதான், சொல்லும் இறைவன் சொல்தான், செயலும் இறைவன் செயல்தான் என்று முக்கரணங்களை அந்த குருநாதனுக்கு நாம் அவன் திருவடியில் வைத்து விட வேண்டும். அப்போ திருவருள் நினைப்பில் நின்றால் என் நினைப்பில் வருவதெல்லாம் திருவருள் தந்தது, நான் சொல்வதெல்லாம் திருவருள் சொல்லுகிறது, நான் செய்வதெல்லாம் திருவருள் செய்கிறது. சரி, அப்படி இருந்தால் ரொம்ப சுகம்தானே, என்ன பண்ணாலும் திருவருள்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. ஒரு கேள்வி எழும், சரிங்க நீங்கள் சொன்ன மாதிரி இனிமேல் இன்னையிலேருந்து நான் எது சொன்னாலும் திருவருள் நின்றுக்குவேன், நான் செஞ்சால் திருவருள் தான், நான் செஞ்சால் திருவருள் தான். அப்போ என் நினைப்பிலிருந்து என்னை செலுத்துவது திருவருள் என்று உணர்கிற நான் என் எதிரில் நிற்பவரையும் செலுத்துவது திருவருள் என்று உணரணும் அல்லவா. அங்கே தான் சிக்கல் ஏற்படுகிறது. நாம் என்ன பண்ணுகிறோம், என்னிடத்தில் மட்டுமே திருவருள் வெளிப்படுகிறது, ஏனையோரிடத்தில் திருவருள் வெளிப்படுவதே இல்லை என்று கருதி நான் சொல்வது தான் சரி, நான் செய்வது தான் சரி என்று நின்று விடுகிறேன். அப்போ உங்கள் நினைப்பில் நீங்கள் நினைந்ததும் நீங்கள் சொல்லியதும் திருவருள் என்றால் உங்கள் எதிரே நிற்கக்கூடியதும் திருவருள் தானே அப்படின்னு நினைத்து அவர் அதை செய்தாலும் திருவருள் தான், நீ சொல்கிற மாதிரி செய்ய மாட்டேயா அப்படின்னு சொன்னால் அதுவும் திருவருள் தான் எடுத்துக்கணுமா இல்லையா. இப்போ அப்போ நான் எடுக்க மாட்டோம். இப்போ நாம் சொல்லுகிறோம், அவர் கேட்டுட்டார்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மகிழ்ச்சி இருக்கும், ஆகா நாம் சொன்னோம் அவர் கேட்டுட்டார். அப்போ அவர் சரி, அவர் நல்ல பக்குவத்தில் என்ன சரி திருவருள் நமக்கு அவர் வழியாக சொல்லுது கேட்டுடுவோன்னு நினச்சிவார். ஒருவேளை அவர்கிட்ட ஆனமலம் வேலை செஞ்சதுன்னு என்ன பண்ணுவார், நீ என்னையே எனக்கு சொல்கிறது, நீ செய்கிறனா செய்யலாம் போயிட்டேருன்னு சொல்லிடுவார் இல்லையா. அப்போ நம்ம அந்த இடத்துல இப்போ ஒருவேளை அவருடைய மலம் கொஞ்சம் வேலை செஞ்சு செய்ய மாட்டேன்னு நின்றுட்டார்னா அந்த இடத்துல நம்ம ஆணவ மலம் அதை விட கொஞ்சம் மேலே போய் நின்றுட்டு நான் சொல்லி நீ எப்படி செய்யாமல் இருக்கலாம் நீ அப்படின்னுல்லவா நின்று விடுகிறது. அது வீட்டில் இருக்கிற மனைவியாக இருந்தாலும் குழந்தையாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நான் சொன்னல நீ செய்யல, நான் சொன்னல நீ செய்யல, அப்படி தான் தலை தூக்கி நிற்குமே ஒழிய திருவருள் என்னிடத்துல சொல்லியது நான் சொல்லிட்டேன், நீ செஞ்சாலும் சரி செய்யாமல் போனாலும் சரி, ஏன் அது திருவருள் அப்படின்னு நினைப்பு திருவருளானால் சொல்வதும் திருவருளானால் ஏனையோர் செய்வதும் திருவருள் தான், செய்யாதிருப்பதும் திருவருள் என்று இருக்க வேண்டும் அல்லவா. அங்கே தான் சிக்கல் ஏற்படுகிறது. நம்மை தவிர வேற யாரையும் திருவருள் செலுத்துவதில்லை அப்படின்னு நினைத்து கொண்டு இருப்பதனால வருகிற விளை. எனவே அதனால் நமக்கு துன்பம் நிகழுமே அன்றி இன்பம் நிகழாது. உங்களை செலுத்துவது திருவருள் என்றால் பிறரையும் திருவருளான் செலுத்துகிறது என்று உணர்ந்து நிற்க வேண்டும். அதுதான் இந்த இடத்துல கூடிய நுட்பமான கருத்து, பார்த்துக்கொள்ளுங்க. அதனால் இங்கே சொல்லார். எனவே இந்த பாட்டில் இத்தால் அறி என்று சொல்லப்பட்டதை அனுபவத்தின் வாயிலாக நீ அறியலாம் என்று கொடுத்திருக்கிறார். இனி அடுத்த பாட்டுக்கு செல்லலாம். பாடல் 60வது பாடல். நியமம் இன்மை. இந்த பாட்டில் நியமம், நமக்கு நியமம்னா என்ன, செய்யத்தக்கது, அதுக்கு நியமம்னு பேர்.
செய்யக்கூடாதது அதுக்கு இயமம் என்று பெயர். ஒரு இன்னென்ன செயலை செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி செய்யக்கூடாதவை எவை அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டிங்கன்னா அதுக்கு பேர் இயமம் என்று பெயர். என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு பேர் நியமம் என்று பெயர். இங்கே என்ன சொல்ல, நியமம் இன்மைங்கிறார் பாருங்க. ஏதேனும் காலமுமாம் ஏதேனும் தேசமுமாம் ஏதேனும் திக்கு ஆசனமுமாம் ஏதேனும் செய்வான் ஒருவனுமாம் செய்யா செயல் அதனை செய்யாமை செய்யா செயல் அதனை செய்யாமை செய்யும் பொழுது. இந்த பாட்டில் என்ன உணர்த்தப்படுகிறது அப்படின்னு கேட்டால், இறை நினைப்பில் ஆழமாக அந்த நினைப்பில் ஊன்றி இருப்பவர்களுக்கு காலம், நேரம், திசை, ஆசனம், திக்கு இதெல்லாம் ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறார். இங்கே சிவஞான சித்தியாலும் இதை பார்க்கலாம், சிவப்பிரகாசத்தில் பார்க்கலாம். ஏன்னா அருள்வயப்பட்டவர்களுக்கு எல்லா நேரமும் நல்ல நேரம்தான். அவங்களுக்கு நம்ம சாதாரணமாக பூசை பண்ணுறவங்களுக்கு வடக்க பார்த்து உட்காருங்க, கிழக்க பார்த்து உட்காருங்க இதெல்லாம் சொல்லணும். அருள்வயப்பட்டவர்கள் எந்த பக்கம் உட்கார்ந்தாலும் ஜாமி அவங்க முன்னாடி நிற்க போகுது, அவ்வளோதான் அவங்களுக்குரிய. இப்போ நமக்கும் அவங்களுக்குள்ள வேறுபாடு அதுதான். அவங்க ஆசனம் இப்படித்தான் உட்கார்ந்து பூசை செய்ய வேண்டும் என்று நமக்கு வரையறை செய்யப்பட்டிருக்குது. அவங்களுக்கு அதெல்லாம் இல்லை. அவங்க நின்றும் பூசை பண்ணலாம், நடந்தும் பூசை பண்ணலாம், தூங்கிக்கிட்டு கூட பூசை பண்ணலாம். அது அவங்க பாடு. எனவே காலம், காலையில் எழுந்த உடனே நீங்கள் ஒரு 4 மணிலேருந்து 6க்குள்ளே பூசை பண்ணிடணும், 7க்குள்ளே பூசை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுகிற காலம் கூட ஞானிக்கு கிடையாது. சதாகாலம் அவனையே நினைத்து கொண்டிருப்பவனுக்கு தனியாக என்ன காலம் தேவைப்படுகிறது? நாம தான் எல்லாத்தையும் நினச்சிக்கிட்டு சாமியை நினைக்கிறோங்கிறனால நமக்கு ஒரு நேரம் தேவைப்படுகிறது. நம்ம ஒரு காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாமியை கும்பிட்டுடலாம், நம்ம ஒரு நேரத்தை ஒதுக்கி, ஏன் அதுக்கப்புறம் சாமிக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை, மறுபடியும் நாளை காலையில் பார்த்தா போதும். இதுதான் நமக்குரிய தொடர்பு, அவ்வளோதான். ஆனால் ஞானத்தில் நிற்பவன் அந்த 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 நினைப்பையே ஊறி திளைத்து நிற்பாங்க. அதனால தான் ஊமத்தம் மத்தம் பிடித்தவன் போல, பைத்தியக்காரனை போல அந்த ஞானிகள் ஏன் நிற்கிறானா, அவன் அந்த நினைவிலேயே திருவொருள் நினைவில் அழுந்தி இருப்பதனால் அவனுக்கு புறத்தே இருக்கிற எந்த ஒன்றும் அவனை பாதிப்பதில்லை. அவன் அப்படியே கடந்து அவன் பாட்டு போய்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். எனவே இந்த பாடல் சிவஞானிகளுக்கு, இன்னொரு வகையை சொன்னால் அணைந்தோர் என்று சொல்லப்பெறுபவர்களுக்கு காலம், திக்கு, தேசம், நாடு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். பாருங்க, காலம் முதலியன கருத்துப்படாமை என்பது இந்த பாடலுடைய திரண்ட கருத்து விளக்கம். கிணற்றில் தவறிவிட்டு விழுந்தவனை தூக்கி விடுவதற்கு நல்ல நாள் எது என்று பார்க்க மாட்டான். ஒருத்தன் கிணத்துல விழுந்துட்டானா அவனை காப்பாற்றுன்னு நினைக்கும் போது, ஐயையோ இந்த நேரமாக போய் அவனை போய் கையை பிடி தூக்குறது, இது ராகு காலமாச்சே, அவனை போய் காப்பாற்றலாமா, இது யமகண்டம், அவனை காப்பாற்றக்கூடாது அப்படின்னு யாராவது பார்ப்போமான்னு கேட்டால் இல்லை. அது சொல்ல, கிணற்றில் தவறிவிட்டு விழுந்தவனை தூக்கி விடுவதற்கு நல்ல நாள் எது என்று பார்க்க மாட்டோம். ஒன்று. ரெண்டாவது, அரசன் ஆணையாலே வேற்றிட மாற்றப்பட்டாலும் புறப்பட நாள் பார்த்தல் இயலாது. இப்போ இன்றைக்கி அரசு பணியில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இன்று முதல் உங்களுக்கு இந்த வேலையிலிருந்து வேறு இடத்துக்கு மாற்றம் செய்கிறோம் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா, சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா நாளை காலையில் நீங்கள் போய் உங்களுடைய வேலையில் போய் சேர வேண்டும் என்று இன்றைக்கி கொடுத்துருவாங்க. ஃபேக்ஸ் அங்கேருந்து வந்து சேர்ந்துடும், கையில் வாங்கணும், நாளை காலையில் போகணும். எங்கள் நாளைக்கு அஷ்டமையாக இருக்குதுங்க, சனிக்கிழமையாக வேறு இருக்குதுங்களே, செவ்வாய்க்கிழமையாக இருக்குதுங்களே, நான் போய் எப்படிங்க போய் கையெழுத்து போட்டு வேலை செய்கிறதுன்னா வீட்டுக்கு போப்பான்னு அனுப்பிச்சுட்ருவான். அப்போ ஒரு அரசு பணியில் இருப்பவன் அவன் சொல்லக்கூடிய நேரத்தில் போய் நீ கையெழுத்து போடணும், இவ்வளோதான். எனவே அது சொல்ல, அரசு ஆணையாலே வேற்றிட மாற்றப்பட்டானும் புறப்பட நாள் பார்த்தல் இயலாது. அடுத்து, வேண்டா திசைக்கு செல்லும்படி ராஜா உத்தரவு இருந்தால் சூலம் பார்த்தற்கு இயலாது. இப்போ மன்னன் சொல்லுகிறான் ஒரு சேவகனை பார்த்து, நீ இன்னைக்கு கிழக்கு பக்கம் போய் அவனை போய் பிடிச்சிட்டு வான்னு சொன்னான். மன்னா மன்னிக்க வேண்டும், இன்றைக்கி கிழக்கு சூலம் இருக்கிறது அப்படி சொல்லுவானா அப்படின்னு கேட்டால் சொல்லக்கூடிய வாய்ப்பு அவனுக்கு இல்லை. ஏன்? அரசன் ஆணையிட்டுட்டான், கிழக்க போனால் போயிட்டு இருக்க வேண்டியதான். அப்போ
அந்த அந்த தான் சொல்ற சூலம் பார்த்தற்கு இயலார், இதெல்லாம் நீங்கள் மனதில் வச்சுக்கணும். அப்போ இதெல்லாம் யாருக்கியா சொன்னாங்க? கிணத்துல விழுந்துட்டா தூக்குறதுக்கு நேரம் பார்க்க முடியாது, அரசன் ஆணையிட்டு விட்டால் நமக்கு வேலை இடம் மாற்றப்படும் போது உடனே சென்று வேறு இடத்துல போய் சேர வேண்டும். அங்கே நாளோ நட்சத்திரமோ கிழமைக்கோ இடம் இல்லை. அதுக்கப்புறம் அரசன் பார்த்து நீ இந்த திசைக்கு செல் என்று சொன்னால் சூலம் பார்த்தல் இயலார். இதெல்லாம் யாருக்கு சொல்லியிருக்கிறாரு? நமக்கு தான் சொல்லியிருக்கிறார். பாருங்கள் என்ன சொல்ல பாருங்க. இவ்வாறே பிறப்பு இறப்பில் அழுந்தி, பிறப்பிலும் இறப்பிலும் பிறப்பு இறப்பில் அழுந்தி விட்டோமே என்ற கிளேசம் மிக பெற்று சிவாக்ஞையாகிய ஞான நெறியிலே ஒழுகப் பெறுபவனுக்கு காலம், தேசம், திக்கு, ஆசனம், தொழில் ஆகி இவற்றில் இன்னது தேவை இன்னது ஆகாது என்று பார்த்து காலம் போக்குகை வேண்டாவாம். யாருக்கு? செத்து செத்து பிறந்துட்டோம்ங்க, இனிமேல் பிறக்கவே கூடாது அப்படிங்கிற வேட்கை உடையவனுக்கு இந்த வேலையெல்லாம் இல்லைன்ட்டார். சொல் பாருங்க, கிளேசம் செத்து செத்து இவ்வாறே பிறப்பு இறப்பில் அழுந்தி, பிறப்பதிலும் இறப்பதிலுமாக அழுந்தி, அதில் ஐயோ இப்படியே கிடக்கிறமே நம்ம கடைத்தேறக்கு வழியே இல்லையா அப்படின்னு எவெல்லாம் கவலைப்படுகிறானோ அவனுக்கு. இப்போ யார்? இப்போ நீங்கள் நல்ல நேரம் பார்த்து நல்லா நீங்கள் ரொம்ப எளிமையான ஒரு வார்த்தை சொல்லுங்க. கிராமப்புறத்தில் நலிந்தோர்க்கு நாளும் கோலும் இல்லை. இந்த நலிந்தோர் யார் அப்படின்னு கேட்டால் நாம் நினச்சிக்கிட்டோம் காசு இல்லாதவன், வசதி இல்லாதவன், உடம்புலெல்லாம் வலிஞ்சு எளிமையாக இருக்கு அவன். அப்படி இல்லைங்க. வினை என்கிற துன்பத்தில் நலிந்து கிடப்பவனுக்கு நாளும் இல்லை கோலும் இல்லை. ஏன் ஏதாவது ஒரு பிடித்தவன் மேலே வர வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவே இறைவனை சிக்கன பிடிக்கக்கூடியவர்களுக்கு இந்த நாள் கோல் போன்றதெல்லாம் இல்லை. நீங்கள் சிந்தித்து பார்த்தீங்கன்னா ஒரு சிந்தனைக்கு அப்பாற்பட்ட ஒன்று தான். சாமி கும்பிட்றக்கே இதை பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கிற மக்கள் இருக்கிற இடத்துல நாம் இருக்கிறோம். இன்றைக்கி சாமி இன்றைக்கி நாள் நல்லா இல்லைங்களே, இன்றைக்கா கோயிலுக்கு போகிறது? சாமிக்கே காலத்தை செலுத்துபவனுக்கே காலத்தை வரையறை செய்து கொண்டு இருக்கின்ற நிலையில் நாம் இருக்கிறோம். எனவே காலம், தேசம், திக்கு, ஆசனம், தொழில் ஆகிய இவற்றில் இன்னது தேவை இன்னது ஆகாது என்று பார்த்து காலம் போக்குகை வேண்டாவாம். இது யாருக்கு? அந்த பிறப்பிலும் இறப்பிலும் அழுந்தி கிடக்கிறோம் என்று வேதனைப்படுபவனுக்கு. இன்னும் நல்லா பிறக்க வேண்டிய, இன்னும் நிறைய பிறக்கணும், இன்னும் எனக்கு நிறைய போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் நேரங்காலமெல்லாம் பார்த்து மெல்ல போங்க. ஆனால் இதெல்லாம் வேண்டாம் என்று கருதுபவன் எந்த வினாடி நல்லதை நினைத்து நல்லதை செய்வதற்கு எதற்கு காலம் தேவை? நீங்கள் நல்லது செய்தால் தானே காலம் பார்க்கணுங்க. ஆமாம், காலம் பார்க்க வேண்டும். காலத்தை பயிர் செய். எந்த இடத்துல காலம் பார்க்க வேண்டுமோ அங்கு. இங்கே சொல்லக்கூடிய காலம் இதெல்லாம் இறை சிந்தனை ஆட்படுபவருக்கு இல்லை என்பதை குறிப்பிடுகிறது. எனவே அதனால் சிவன் அருளே இவற்றுக்கு உடனிருந்து யாவற்றையும் அனுகூலப்படுத்துதலால் இவன் ஞான மார்க்கத்தில் அடி வைத்தலே அமையும். ஞான நெறி இங்கு செய்யா செயல், அந்த பாட்டில் செய்யா செயல் என்று 3வது வரியில் குறிப்பிடப்பாங்க. செய்வான் ஒருவனுமாம் செய்யா செயல் அதனை. அந்த செய்யா செயல் என்பது ஞான நெறியை குறித்தது. இங்கு இது தன்னிலே பக்குவத்தால் அமைவது ஆதலின் அதனை மேற்கொண்டு அவ்வழி நிற்றல் செய்யாமை செய்தலாம். அதாவது செய்கின்றோம் என்ற நினைவு அற நிற்றலாம். அதான் நினைப்பற நினைந்தேன் என்பது திருவாசகம். எனவே வேயிரு தோழிபங்கன் என்ற திருப்பாட்டும் ஞானநெறி நிற்பார்க்கு நியமம் முதலிய கட்டுப்பாடு தேவையின்மை தெரிவிக்கும். எனவே நீங்கள் அந்த நெறிக்குள்ள அழுந்த இதெல்லாம் நம்ம விட்டு கடந்து போய்விடும் என்பதை இது குறிப்பிடுது. எனவே வேயிரு தோழிபங்கன் திருப்பாட்டும் ஞானநெறி நிற்பார்க்கு நியமம் முதலிய கட்டுப்பாடு தேவையின்மை தெரிவிக்கும். ஏன்னா இறைவனுக்கு ஆட்பட நாம் இந்த கோள்கள் இவற்றை பற்றி ஒரு பொருட்படுத்தாது கடந்து போவோம். நீங்கள் இறைவன் மீது அன்பு செலுத்தாத வரை உங்களுக்கு சனி ரொம்ப வலிமையானவர், ஐயோ குரு பயிற்சி ஆயிடுச்சு, குரு ரொம்ப வலிமையானவர், இப்படி இந்த கிரகங்களை பார்த்து இதையே சுற்றிட்டு கிடப்பேன் ஒழிய
பெருமானை நோக்கி நகர மாட்டோம். நீங்கள் பெருமான்கிட்ட வந்துட்டிங்கன்னா இந்த கிரகங்கள் ஒரு ஓரமாக அது பாட்டு கிடக்குது, அது வேலையை செய்து நம்ம பெருமானை பார்த்து கொள்வோம் என்று அன்பு வயப்படுகின்ற பொழுது இதெல்லாம் ஒதுங்கி நின்றுவிடும் என்பதை நீங்கள் அன்பு செலுத்தினால்தான் தெரியும். நீங்கள் சிவபெருமான் மீது அன்பு செலுத்தினால் இந்த கோள்களுடைய வாட்டம், கோள்கள் நம்மை துன்பப்படுத்துவது எவ்வாறு குறைகிறது, நீங்குகிறது என்பதை நீங்கள் இறைவன் மீது அன்பு செலுத்தினால்தான் அதை அனுபவிக்க முடியுமே அன்றி அன்பு செலுத்தாமல் எல்லாரும் நிறைய பேர் இல்லைங்க, இறைவன் தான் இந்த 9 கோலை படைச்சி வச்சிருக்கிறார், அதைத்தானே வச்சு நீதிப்படுத்திருக்கிறார், எனவே அந்த கோள் அந்த வேலையை செஞ்சு தான் ஆகும். நீங்கள் சாமி கும்பிட்டாலும் அதுதான் வேலை செய்யும், சாமி கும்பிடலாம் அதுதான் செய்யணும். அப்படிப்பட்ட இந்த கோள்கள் ஒரு சட்டத்தை இயற்றுகிற அந்த எந்த அமைப்பு இருக்கிறதோ அந்த சட்டம்தான், அந்த சட்டத்தின் விதி விலக்கையும் கொடுத்திருக்கு என்பதை மறந்துவிடக்கூடாது. எல்லாம் இப்போ ஒரு எளிமையான உதாரணம் சொல்லணும்னா, நாம் செல்லுகிற 4 வழி சாலைகளில் அங்கங்கே ஒரு 40 கிலோமீட்டருக்கு 30 கிலோமீட்டருக்கு கட்டணம் வசூல் பண்ணுகிற இடம் வைத்திருக்கிறார்கள். அந்த சாலையை பயன்படுத்த அத்தனை பேரும் கட்டணம் செலுத்த வேண்டும் என்று பெரிய பலகை வைத்திருக்கிறார்கள். அந்த பெயர் பலகை வைத்து வசூல் செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி முன்னாடி பார்த்தீங்கன்னா அதை விட ஒரு பெரிய பலகை வைத்திருப்பான். இந்த சாலையை பயன்படுத்துகிறவர்கள் யார் யாருக்கு இதுக்கு விதிவிலக்கு வழங்கப்படுகிறது என்று ஒரு பட்டியல் கொடுத்திருப்பாங்க. அரசு துறை சார்ந்த வாகனங்கள், காவல்துறை வாகனங்கள், அப்புறம் ஆம்புலன்ஸ் என்று சொல்லக்கூடிய அவசர ஊர்தியாக செல்லக்கூடிய வாகனங்கள், ஜனாதிபதி, முதல்வர், சட்டமன்ற உறுப்பினர், இவங்களெல்லாம் கட்டணம் செலுத்த வேண்டியதில்லை. எந்த சட்டம் செல்லுகிற அத்தனை பேர் காசு செலுத்துன்னு சொல்லிச்சோ அதே சட்டம் தான் விதிவிலக்கு என்கிற ஒரு பட்டியலையும் கொடுத்துருக்கிறது. அது மாதிரி 9 கோள்கள் நீங்கள் 4 வழிச்சாலையில் போனால் கட்டண வசூல் பண்ணுற மாதிரி பண்ணத்தான் செய்யும். சிவபெருமானுக்கு ஆளாயிட்டீங்கன்னா அந்த அடையாள அட்டை உங்களுக்கு கட்டணம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லாமல் நீங்கள் போயிட்டே இருக்கலாம். இதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். எனவே இறைவனுக்கு ஆட்பட்டு விட்டால் கோள்களை கண்டு அஞ்ச வேண்டியதில்லை. இல்லைனா கோள்களே உங்களுக்கு துன்பத் தருகின்ற ஒன்றாக நின்று இந்த 9 பேரை சுற்றுறதுலே நம்ம காலம் போய்விடும் என்பதையும் நினைவில் கொள்ளுங்க. எனவே சொல்லார் வேயுறு தோழிபங்கன் என்பது இங்கே சொல்லப்பெறுகிறார். செய்யும் பொழுது என்றமையால் மற்றை பொழுதில் காலமாதிய நியமங்கள் கணிக்கப்படும் என்பது பெற்றார். இதனால் சிவத்தினது திருவுள்ளமே யாவும் கூட்டுவிக்கும் என நாம் தெளிந்து சன்மார்க்கத்தில் இழிய வேண்டும் என்றல் ஒருதலை. இழியனா இறங்குதல், இழியனா இன்னும் இழிவு நினைச்சிடக்கூடாது, சன்மார்க்கத்தில் இறங்குதல் வேண்டும் என்று இந்த பாட்டில் நமக்கு உணர்த்துகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே 60வது பாடல் சிவஞானியாக நம்முடைய அணைந்தோர் என்று சொல்லப்பெறுபவருக்கு காலம், தேசம், திக்கு, ஆசனம், தொழில் என்பது இல்லை என்பதை இந்த பாட்டு சொல்லுகிறது. அடுத்து 61வது பாடல் சிவயோகத்து எளிமையும் பெருமையும். எளிமையானது தான் அதுவே பெருமையுடையதாக நிற்கிறதுன்னு சொல்லுகிறார். பாருங்க. செய்தற்கரிய செயல் பலவும் செய்து சில செய்தற்கரியதனை எய்தினர்கள், சிலர் செய்தற்கரியதனை எய்தினர்கள். ஐயோ நாம் செய்யாமை செய்து செயல் அறுக்கலாம், செய்யாமை செய்து செயல் அறுக்கலாம் இருக்க செய்யாமை செய்தவாறு. நம்முடைய நாயன்மார்கள் எப்படின்னா இந்த உலக வாழ்க்கையில் அவங்க திருவருள் நெறியில் நின்று சிவச்செயலாக கண்டு இந்த பிறவி கடலை கடந்திருக்கிறார்கள் என்பதை இந்த பாட்டை வைத்துக்கொண்டு நீங்கள் பார்த்து கொள்ளலாம். பாட்டில் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்றார் செயற்கரிய செயல்கள் பலவற்றை செய்து. நம்முடைய நாயன்மார்கள் செய்த தொண்டை நம்முடைய இந்த கடிற்றுப்படியார் ஆசிரியர் முன்னமே நமக்கு என்ன சொல்ற, வன் தொண்டு மென் தொண்டு அப்படி பிரித்தார். மென் தொண்டே நம்மால் செய்ய முடியாது, வன் தொண்டு எங்கு செய்வது என்பதை நீங்கள் பார்க்கணும். சொல்றார் செயற்கரிய செயல்கள் பலவற்றை செய்து சில அடியவர்கள், அதில் நாயன்மார்கள் எல்லாரும் இல்லை, சிலர் எய்துதற்கரிய மிகவும் அரிதாகிய சிவவரம் பொருளை எய்தி இன்புற்றார்கள் தான் முதல் அடியினுடைய கருத்து. அத்தகைய வன்தொண்டுகள் நம்மால் செய்வதற்கு அரியனவேயினும் நம் தன்முனைப்பை அடக்கி இறைவன் திருவடியில் ஒடுங்கி
ஏதும் செய்யாமல் இருந்தாலே இறைவன் திருவருள் நம்மை ஆண்டு கொள்ளும் என்பதை அறிந்திருந்தும். நீங்கள் பாருங்க, ரொம்ப அழகாக சொல்கிறார். நீங்கள் செயற்கரும் செயல் செய்து இறைவனுக்கு ஆளாக வேண்டும். எதுங்க செயற்கரும் செயல்? எல்லாமே செயற்கரும் செயல்தான். அதில் ரொம்ப வன்தொண்டு என்று இங்கே குறித்ததுனால உரையாசிரியத்தை காட்டும்போது வன்தொண்டு என்று குறித்திருக்கிறார். சிறு தொண்டரை போலவோ கண்ணப்பரை போலவோ நம்ம செய்யக்கூடிய தொண்டு நம்மால் செய்வதற்கு அரிது. இப்போ தன் கழுத்தை அறிந்து கொண்ட அறிவாட்டரோ கையை தேய்த்து கொண்ட மூர்த்தி நாயனாரை போன்றோ நாமெல்லாம் ஒரு தொண்டு தடைபடும் போது அப்படி ஒரு செயல் செய்யுமான இல்லை. அதனால் இங்கே சொல்றார், செயற்கரும் செயல்கள் பலவற்றை செய்து சிவபெருமானை எய்தி இன்புற்றிருக்கிறார்கள். அத்தகைய வன்தொண்டு நம்மால் செய்வதற்கு அரிது. நாம் மென்தொண்டே அரிது, நமக்கு வன்தொண்டு அதை விட அரிதிலும் அரிதாக நிற்பது. சரி, அரிதுன்னு சொல்லி விட்டுட்டார். இப்போ வேற எப்படி தான் திருவருள் பெறுவது? அதான் சொன்னார், நம்ம சொல்ல நம் தன்முனைப்பை அடக்கி, ரொம்ப கவனமாக அந்த சொல் போகிறார். தன்முனைப்பை அடக்கி இறைவன் திருவருளில் ஒடுங்கி, நம்ம முனைப்பை அடக்கினாத்தான் திருவருள் ஒடுங்க முடியும். அப்படி நம் முனைப்பை அடக்கி இறைவன் திருவருளில் ஒடுங்கி எப்படி ஏதும் செய்யாமல் இருத்தல். அதுதான் ஏதும் செய்யாதிருத்தல் அப்படி கேட்டால், முன்ன பாட்டில் படித்தோம் பாருங்க, இந்த பாட்டுக்கு முந்தைய பாட்டில், நீ எதையும் செய்கிறேன் என்று நினைந்து செய்யாதே, உன்னை திருவருள் செய்விக்கிறது என்று கருதி செய். இறைவன் நினைப்பில் எல்லாவற்றையும் செய். அப்படி இறைவன் நினைப்பில் நீ செய்து விட்டால் அது இறை செயலாக கருதப்படும் அப்படின்னு சொன்னார் பாருங்க. அதுக்கு தான் இங்கே ஏதும் செய்யாதிருத்தல்னு பேர். நாம் உடனே நூல் சொல்லிடுச்சு, எதுவுமே செய்யக்கூடாது, எனவே வேலைக்கு போகக்கூடாது, தொண்டு செய்யக்கூடாது, பூசை பண்ணக்கூடாது. ஏன் நீங்கள் என்ன சொன்னீங்க, சும்மா இருக்கு சொன்னீங்களே, அப்படி சும்மா இருந்து விடலாமா அப்படின்னு கேட்டால், இந்த கருத்து அந்த சும்மா இருத்தல் அல்ல. நீங்கள் நிறைய அப்படி பேர் சில பேர் நினச்சிக்கிறாங்க, இப்படிலாம் பாட்டு சொல்லியிருக்குதுங்க, ஏதும் செய்யாமல் இருந்தாலே, எனவே ஏதும் செய்யக்கூடாது. ஏதுனா நான் செய்கிறேன் என்கிற நினைப்பில் எதையும் செய்யாதே என்பது கருத்து. எனவே ஏதும் செய்யாமல் இருந்தாலே இறைவன் திருவருள் நம்மை ஆண்டு கொள்ளும். அப்போ என் முனைப்பை அடக்கி திருவருளி நான் ஒடுங்கி நிற்பேனானால் இறைவனுடைய கருணை எனக்கு கிடைக்கும் என்பதை தெரிந்திருந்தும் என் முனைப்பை நான் அடக்கி கொள்ளாமல் திருவருளில் ஒடுங்கி கொள்ளாமல் நான் என்றல்லவா கிடக்கிறோம். அதான் சொல்றார், ஆண்டு கொள்ளும் என்பதை அறிந்திருந்தும் நாம் செய்யாதிருக்கும் அதனை கூட சொல்றார், நாம் செய்யாதிருக்கும் அதனை கூட மேற்கொள்ளாது இருக்கிறோமே, இந்நிலை இறங்கத்தக்கதா. ஐயோ பாவம், வழி தெரிஞ்சும் இப்போ இப்படித்தான் செய்யணும்னு தெரியாமல் கிடக்கிறவங்க வேற. நம்மளை போல ஆட்கள்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். ஏன் திருமுறை படித்து சைவ சித்தாந்தம் படித்து நான் என்கிற முனைப்பை விட்டு விடு, எனது என்பதை விட்டு விடு எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு விடாமல் இருக்கிற ஆட்கள். ஆனால் மேலே இருக்கிறவங்க பார்த்தா பாவமியாயவன் தெரிஞ்சுக்கிட்டே விட முடியாமல் கிடக்கிறானே. இப்போ நிறைய பேர் தெரியாமல் கிடக்கிறான். அவனுக்கு சைவ சித்தாந்தம் தெரியாது, முனைப்புனா என்ன தெரியாது. அவனுக்கு நான் அப்படின்னா தான் அவனுக்கு இருப்பே தெரியும். நமக்கெல்லாம் படிச்சுட்டு இதை தொலைக்கணும்னு தெரிஞ்சிருந்தோம், ஐயோ அதை கொஞ்சம் பத்திரப்படுத்தியே வச்சுக்கிறோமே, நான் என்னை எப்படி தொலைத்து கொள்வது, என்னை எப்படிங்க விடுவது, எனக்கு ரொம்ப முக்கியமானவன், எனக்கு நான் ரொம்ப முக்கியமானவன் என்று நமக்கு நாமே நம்மை கருதி இருக்கிறமே ஒழிய திருவருள் தான் நமக்கு முக்கியமானது, நான் என்பது முக்கியமானது அல்ல என்பதை எப்போது நம் அறிவு ஏற்பது. படிச்சுக்கிட்டே இருக்கிறோம், இது இன்னும் போய் உள்ளுக்குள்ளே போய் நெஞ்சை பிசைந்து அந்த நினைப்பை நமக்கு இன்னும் கொடுக்க மாட்டேங்கிற. ஏன், நம்முடைய வினை அவ்வளவு வலிமையாக இருக்கிற, முயற்சி செய்துக்கிட்டே தான் இருக்கிறோம், ஆனால் தோத்துக்கொண்டே இருக்கிறோம் என்பது தான் உண்மையாக இருப்பது. அதனால் யார் அதை மேற்கொள்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த சிவானந்த இன்பம் என்பது அனுபவத்தில் கிட்டும் என்பதை இந்த பாட்டு சொல்லுகிறார். அவரே சொல்றாருங்க, செய்தற்கரிய செயல்கள் என்று இப்பாடலில் குறிப்பிட்ட வல்வினைகள் இந்நூலில் 18, 19, 20 முன்னே நம்ம பார்த்துட்டோம். இந்த கண்ணப்பருடைய வரலாற்றை, அறிவாட்ட நாயனார் போன்றவருடைய வரலாற்றை எடுத்து காட்டியிருக்கிறார். எனவே ஆகிய பாடல்களில் எடுத்துரைக்கப்பட்ட சிறு தொண்டர், சண்டீசர், அறிவாட்டாயர் ஆகிய நாயன்மார்களின் செயலாகும்.
அவள் 18 சிறு தொண்டர், 19 சண்டீசர், 20வது பாட்டில் அறிவாட்டர். இவங்கெல்லாம் செயற்கரும் செயலாகி வன்தொண்டு செய்தவர்கள். எனவே நாயன்மார் இவற்றை அப்பாடல்களின் வல்வினை என்று ஆசிரியர் குறித்து அருளினார். இத்தகைய தொண்டுகள் நோற்பார் சிலரே, பலர் அல்லர் என்பதையும் வலியுறுத்தினார். எய்திற்கு அரியது என்று இப்பாடலில் குறிக்கப்பட்டது சென்றடையாத திருவுடையானாகிய சிவபரம்பொருள். அதான் எய்துதற்கரியதாக இருப்பது. எனவே எய்துதற்கு அரியதாக இருக்கக்கூடிய பொருளை எய்தினார்கள். எப்படி? செய்தற்கரிய செயலை செய்து அவர்கள் எய்தினார்கள் என்று இந்த செய்தி நமக்கு குறிப்பிடுகிறது என்பதை சொல்லி இன்றைய சிந்தனையை இந்த பத்தியோடு நாம் நிறைவு செய்கிறோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஒங்கிட மன்றுளார் அடியார் அவர்வான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெலாம் வான்முகில் வழாது பெய்க மலிபலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஒங்க நல் தவம் வேள்வி மல்க மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னானுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.